விவசாயிகளை விடுதலை செய்ய கோரி திருச்சியில் செல்போன் டவர் மீது ஏறி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. தமிழக விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2014, 2019 ஆண்டுகளில் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் 22/5/2024 முதல் 30/5/2024 வரை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பாகவோ அல்லது பாரத ஸ்டேட் வங்கி தலைமை அலுவலகம் முன்பாகவோ அல்லது சாஸ்திரி பவன் முன்பாகவோ அல்லது தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அலுவலகமான தலைமை செயலகம் முன்பாகவோ காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்காக கடந்த 22ஆம் தேதி திருச்சியிலிருந்து பல்லவன் எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னை செல்ல இருந்த நிலையில் காவல்துறையினரால் அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள மாநில தலைவர் ஐயாக்கண்ணுவை வீட்டு காவலில் வைத்தனர். இந்நிலையில் இன்று காலை காவல்துறையினரால் தேசிய விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உட்பட 7 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அனைவரும் திருச்சி உறையூர் காவேரி திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதனை கண்டித்து திருச்சி உறையூர் CSI மருத்துவமனை எதிரே உள்ள செல்போன் டவர் மீது தனபால், தமிழ்செல்வன், ராமச்சந்திரன் ஆகிய 3 பேர் ஏறி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மேலும் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு உட்பட மற்ற விவசாயிகளை விடுதலை செய்ய கோரி 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்து வந்த உறையூர் காவல்துறையினர் விவசாயிகளை உடனடியாக கைது செய்து போக்குவரத்தை சீர்படுத்தினர். மேலும் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தும் விவசாயிகளை கீழே இறங்குவதற்காக திருச்சி கண்டோன்மென்ட் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் விவசாயிகளை கீழே இறக்க முற்பட்ட தீயணைப்பு துறையினருக்கு விவசாயிகள் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார். அனுமதி கேட்டிருந்தோம். அதற்கு அனுமதியும் தரவில்லை. இல்லை நீங்கள் வாங்கணும் எங்களை சொல்ல வேண்டான்னு சொல்ல. அதற்கு வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஐயாக்கண்ணு உட்பட சுமார் 50 பேரை கைது பண்ணி மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் கஞ்சா விற்கிறவன், கற்பழிக்கிறவன்லாம் சுதந்திரமாக திரிகிறான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய் பேச்சு தான். படைத்தவன் மட்டும் கடவுள் அல்ல, பயிர் செய்வன் கடவுள்னு மேடைக்கு மேடை பேசுகிறானே தவிர அரசியல்வாதிலாம் யாரும் விவசாயிகளுக்கு உதவி செய்யலை. இதை ஐயாக்கண்ணு அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி அங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 விவசாயிகள், கல்விக்குடி ராமச்சந்திரன், தமிழ்செல்வன், மணிகண்ட ஒன்றியத்தை சேர்ந்த 3 நபர்கள் ஐயாக்கண்ணு அவர்களை விடுதலை செய்யும் முறை இல்லை என்றால் நாங்கள் மேலிருந்து கீழே கூத்து கொண்டு இருக்கிறார்கள். காவல்துறை எங்களை அடக்கி ஒடுக்குகின்றது. என் பேர் அக்ரி ரகு, மாநில விவசாய சங்க செயலாளர், தேசிய தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கம்.